மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக எஸ்தர் 4 அதிகாரம் 16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால், அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தேவ ஜனத்திற்காக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே புறப்பட்டு சென்றவள். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நிகழ்வுகள் யாவும் உங்களுக்கு நிச்சயமாய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற துஷ்ட ஆமான் யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டு யூத ஜனங்கள் அனைவரையும் அழித்து போடுகிறதிலே சிந்தையாயிருந்தான். அதற்காக ராஜாவினிடத்திலே எத்தனையோ சேக்கல் பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இதற்காக அவன் முயற்சி செய்து அவர் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தினாலே அந்த கட்டளைக்கு சம்மதம் தெரிவித்து அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையோடு புலம்பலோடும் அங்கே காணப்படுகிறதான். அந்த சூழ்நிலையிலே மொர்தெகாயுடைய வார்த்தையை கேட்டு அவள் சொல்லுகிற வீர வார்த்தை இந்த வார்த்தை, நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவிடத்திலிருந்து கட்டளை வரவில்லை என்று சொன்னாலும் சட்டத்தை மீறி நான் அவரிடத்திலே பிரவேசிப்பேன், அதனாலே எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஜனங்களுக்காக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று வீராவேசத்தோடு வெளிப்படுத்தி இருந்த வார்த்தையைத்தான் இந்த நாளிலே நாம் கேட்டோம். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இன்னும் சில தினங்களிலே அனைத்து ஜனங்களும் அழியப் போகிறார்கள் என்கிறதான அந்த துர்ச்செய்தியை கேட்ட மாத்திரத்திலே சிறப்பட்டு துக்கப்பட்டு எஸ்தர் ராணி வெளிப்படுத்தின வார்த்தை, அவள் அரசாங்கத்திலே அவள் ராணியாகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது. ராஜா கூப்பிட்டால் ஒளியே அவருடைய அறைக்குள்ளே யாரும் போக முடியாது, செங்கோலை நீட்டினால் ஒளியே யாரும் போக முடியாது. இப்படிப்பட்ட சட்டம் அங்கே காணப்பட்ட போதிலும் அந்த சட்டத்தை மீறி நான் அவருடைய அறைக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி வீர முழக்கத்தோடு அவள் புறப்பட்டு செல்லுகிறாள். தன் ஜனத்திற்காக தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறதான ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேசத்திற்காக நாமும் கூட அந்தபடி திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேசத்திற்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அற்பமா எண்ணி அங்கே அழிந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களின் நலனுக்காக, நம்முடைய ஜாதி ஜனங்களுக்காக நாமும் திறப்பில்லை நின்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, மாறப்பட வேண்டியது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக
நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் ஒரு சிறு வட்டத்திற்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் நன்றாயிருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாயிருக்க வேண்டும், என் மனைவி நன்றாயிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோமே தவிர, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை குறித்து, நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஆண்டவனை திருப்புவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோமா? நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய அழிவை தடுப்பதற்கு நாம் ஏதாகிலும் நாம் இதற்காக பிரயாசப்படுகிறோமா? கண்பான தேவச்சனமே, அந்த எஸ்தருக்குள்ளே இருந்ததான அந்த வைராக்கியம், தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய இனத்திற்காக அவள் எவ்வாறு உபவாசம் இருந்து, உண்ணாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்தாளோ, அதே போல நாமும் உபவாசம் இருந்து ஜனங்களுக்காக, அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிச்சயம் எஸ்தருக்கு செவி கொடுத்தவர், எஸ்தர் ராணிக்கு செவி கொடுத்தவர் நமக்கும் செவி கொடுப்பார். நம் காரியங்களையும் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார், பதில் தருவார் என்கிறதில்லை, கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் காண்பித்த உம்முடைய நல்ல வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்தர் ராணி எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக, அழிய போகிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று 1 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் இருந்து தன்னுடைய தாதிமார்களோடு உபவாசம் இருந்து ஜெபித்தாளோ, அவளுக்குள்ளே காணப்பட்டதான பக்தி வைராக்கியம், அவளுக்குள்ளே தன்னுடைய ஜனங்களின் பேரிலே வைத்திருக்கிறதான அந்த வைராக்கியம் இன்னைக்கு எங்களிடத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாதப்பா, எங்களுடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாதப்பா ஆண்டவரே. அறியாத ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள் அப்பா, அறிந்து கொண்டிருக்கிற, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்களும் பரிதவிக்க வேண்டும், நாங்களும் திறப்பில் நிற்க வேண்டும், நாங்களும் உபவாசிருந்து ஜெபிக்க வேண்டும். அந்தபடியான சிந்தை, அந்தபடியான கிருபைகளுக்கு தந்து எங்களை உமக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.